மத்திய பட்ஜெட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்று வரும் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அங்கு நடந்து வரக்கூடிய போராட்டம், அதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள், விவரங்களை பதிவு செய்யும். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திமுக தரப்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து தற்பொழுது எம்பி தயாநிதி மாறன், சென்னையினுடைய மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை நாம் பார்க்கிறோம். மற்றொரு இடத்தில் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய தலைமையில் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரே இடம்பெறாதது குறித்து பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்று காலை அவர் வெளியிட்ட காணொலியிலும் கூட அது சார்ந்த கண்டன பதிவை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் திமுக தரப்பில் இந்த பட்ஜெட் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும், தன்னுடைய ஆட்சிக்கு யாரெல்லாம் உதவுகிறார்களோ அவர்களுக்கு உதவும் வகையில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் விமர்சனங்களை திமுக முன்வைத்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது திமுகவினுடைய போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடைபெறுகிறது, இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், முக்கிய நிர்வாகிகள் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கவில்லை என்ற காரணத்திற்காக இன்று தமிழகம் முழுவதும் அதை கண்டிக்கும் வகையில திமுக சார்பில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் திமுக இந்த போராட்டத்தை நடத்துகிறது. சென்னையில 2 இடங்களில் இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. சென்னை வேளச்சேரி சாலை இருக்கக்கூடிய சின்னமலை அருகே இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை அருகே திமுக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலும் மற்றொரு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் திமுகவுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை சின்னமலையில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ், காரம்பாக்கம் கணபதி, பிரபாகர் ராஜா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல திமுகவுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். துணை மேயர் மகேஷ்குமார் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து மத்திய அரசை கண்டிக்கும் வகையில இந்த கோஷங்களை இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எழுப்பியுள்ளார்கள். குறிப்பாக தமிழகத்திற்கு முறையாக வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தும், அதே போல தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வந்தார். குறிப்பாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும், அதே போல பேரிடர் நிதியா இருக்கட்டும் உள்ளிட்ட முக்கிய திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்குமாறு ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை என்றும், தமிழகத்திற்கு வழக்கமாக வழங்க வேண்டிய நிதியும் இந்த முறை குறைவாக ஒதுக்கப்பட்டிருப்பதாக இந்த போராட்டத்தில் அந்த கோஷங்களை எல்லாம் முன்வைத்து அதை கண்டிக்கும் வகையில திமுக அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலையும் இந்த போராட்டத்தை திமுகவுடைய மாவட்ட செயலர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள். திமுக தரப்பில் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும். இங்கு சென்னையில் நடைபெறக்கூடிய போராட்டம் குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.